நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு பரபரப்பான விஷயம் வந்து அமெரிக்கால வாஷிங்டன் டிசில நடந்திருக்கு. ஸோ அத பத்தின முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து அ அமெரிக்க கப்பல்கள தாக்குறதுக்கு இங்க ய இதுல நம்ம கல்ஃப் ஆஃப் ஓமான், அப்புறம் ஹர்மோஸ் இந்த ஏரியாக்கள்ல அமெரிக்க கப்பல்கள தாக்குறதுக்கு ஈரான் வந்து தயாராகிக்கிட்டு இருக்கு. அது பத்தின செய்தி. அதுக்கப்புறம் வந்து இப்போ இஸ்ரேல் ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு, மனுஷன கடிச்ச கதையா, அங்க காசாவ கடிச்சு, லெபனான கடிச்சு, ஈரான கடிச்சு, இப்போ பெரிய நாடு எந்த நாட கடிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம். அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இன்னைக்கு வந்து அப்டேட் ஈரான் வார் அப்டேட் குடுக்கப் போறோம். நான் கசாலி. கசாலி டிகோட்ஸ். ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பரபரப்பான செய்தி என்னன்னா, இந்த ஒயிட் ஹவுஸ்ல வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில பார்த்தா, அங்க அமெரிக்கா மீடியாலாம் குடுக்குறத பார்த்தா ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லி கீழ இருந்து எடுத்திருப்பாங்க. பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். அப்புறம் நெறைய பேர் நேர்ல போய் பார்த்துட்டு, "என்ன புசுக்குன்னு இப்படி இருக்கு?" ஆக்சுவலா ஒரு சின்ன கட்டடம் தான். அத வந்து அ என்ன சொல்றதுன்னா, அந்த மாரி மீடியாக்கள் வந்து பெரிதுபடுத்துறது இருக்குல்ல, அதுதான் பயங்கரமா வந்து ஒயிட் ஹவுஸ், ஒயிட் ஹவுஸ், ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி, அந்த ஒயிட் ஹவுஸ்ல முதல் முறையா ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க இருக்கிற கரஸ்பாண்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அதாவது பத்திரிக்கையாளர்கள், அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சிருக்காரு. அந்த விருந்துல வந்து என்ன, நமக்கு வந்து அ நம்ம ஊர்ல பிரியாணி வைப்போம். மத்த சகல ஐட்டங்கள் வைப்போம். அங்க வந்து இந்த மாரி பஃபே இந்த மாரி என்னென்ன வைக்கிறாங்க எல்லாம் வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமும் வந்திருக்கு. என்னன்னா, துப்பாக்கி சூடு. துப்பாக்கி சூடு யாரும் பெருசா காயமடைஞ்சதா தெரியல. ஆனா, பரபரப்பாயி போச்சு. உடனே வந்து ட்ரம்ப், அப்புறம் மெலினா ட்ரம்ப் 2 பேரும் உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி டக்குன்னு வந்து 2 பேத்தையும் அப்படியே கவுத்து, அப்படியே பரபரப்பா பின்பக்கம் அப்படி கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் வந்து மார்க்கோ ரூபியோ, அவர வந்து புடிச்சு இழுத்து, கிட்டத்தட்ட கீழ தள்ளி அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஆளாளுக்கு வந்து ஒரு அ பரபரப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, அங்க சட்டை இல்லாம ஒருத்தன வந்து துப்பாக்கி சூடுக்கு காரணமானவன் அப்படின்னு, அவன வந்து குப்புற கவுத்து போட்டு, ஓகே. அங்க அந்த செக்யூரிட்டி, அந்த போலீஸ் ஆஃபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த மிலிட்டரி அது சம்மந்தப்பட்ட ஆஃபீசர்ஸ். அவங்க எல்லாம் வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா, இது அ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அ அ அதுக்கப்புறம் வந்து இவங்க கேட்கறாங்க. நம்ம நிருபர்கள் கேட்கறாங்க. கேட்கும்போது, இது வந்து ஏதாவது ஈரான் சம்மந்தப்பட்டதா? ஈரான் வார் சம்மந்தப்பட்டதா? ஏன்னா நீங்க ஈரானோட குழந்தைகள்லாம் அடிச்சிருக்கீங்கல்ல. அப்போ அது சம்மந்தப்பட்டதா அப்புட்ன்னா, இல்ல அது மாதிரி ஒண்ணும் இல்ல. ஹி இஸ் அ லோன் வுல்ஃப் அப்படின்னு என்னன்னா, ஒரு செந்நாய் அல்லது ஓநாய் சொல்லுவா. ஓநாய் வந்து கூட்டமா இருக்கிறது வேற. தனியா இருக்கிற ஓநாய் இருக்குல்ல, அது வந்து அ பயங்கர வைல்டா இருக்கும். ஓநாயே வைல்டு தான். ரொம்ப மோசமா பயங்கர கொடூரமா இருக்கும். தனியா இருக்கிற ஓநாய், அப்புறம் சொல்லப்போனா தனியா இருக்கிற யானை, அதுட்ட மாட்டாதீங்கம்பாங்க. அது மாரி தனியா இருக்கிற ஓநாய், அதுக்கு வந்து தன்னை என்ன செய்யுதுன்னு தெரியாம வெறி புடிச்சு அலையும். அப்படின்ற மாரி. அதாவது வெறி புடிச்சு அலையறதுங்கிறது வந்து, நமக்கு மனித கறி, மனித உயிர்கள் வேணும்னு வெறி பிடிச்சு அலையறது ஒரு பக்கம் நெதன்யாகு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப். ஆனா, இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான ஆளு வந்து லோன் வுல்ஃப் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஆனா அத வந்து ஈரான் என்ன சொல்லுதுன்னா, "டூ நாட் பிலீவ் ஹிம், ஹி லைஸ். பிலீவ் ட்ரம்ப், ஹி லைஸ்." ஆ ட்ரம்ப் வந்து பொய் சொல்றாரு. அவர் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஈரானுக்கு தெரியும். ஈரான் போக உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ஒரு மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியோ, இங்க வந்து ட்ரம்ப் அ கரஸ்பாண்டன்ட்ஸ்க்கு அதாவது நிருபர்களுக்கு ஒரு பார்ட்டி ட்ரீட் குடுக்குறாரு. அந்த ட்ரீட்ல வந்து ஒருத்தன் துப்பாக்கி சூடு. அதாவது இதுல செக்யூரிட்டி பிரீச் இருக்குல்ல. அந்த அளவுக்கு வந்து கேவலமா, மோசமாவே செக்யூரிட்டி பிரீச் இருக்கவா செய்யும். ஆனா என்னன்னா, எல்லாம் பக்கா டிராமா, எல்லாம் பக்கா பிளான். வருவாய்ங்களாம், எல்லாம் அப்படி அ பெரிய அளவுக்கு அந்த நிருபர்கள் கூட்டம் வருமா, உள்ள வரும்போதே வந்து எவ்வளோ செக் பண்ணுவாய்ங்க. எல்லாம் செக் பண்ணி உள்ள விட்டதுக்கு அப்புறமும், துப்பாக்கியோட ஒருத்தன் வருவானா, அவன் வந்து சுடுவானா, யார் மேலயும் காயமே படாதான். அவன வந்து குப்புற போட்டு சட்டையெல்லாம் கழட்டி குப்புற போட்டு கைய இறுக்கி புடிச்சு எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்ன உடனே, இது வந்து ஈரான் சம்மந்தப்பட்டது இல்ல. இது வந்து லோன் வுல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்வாய்ங்க, அவன்ட்ட கேட்டு, இல்ல இவன் வந்து ஈரான் ஆதரவாளன். அதனால வந்து சுட வந்தான். அப்ப ஈரான் வந்து ஆள இங்க அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு
தான் மேல படிஞ்ச கரை எல்லாத்தையும் மாத்துறதுக்கு இது திட்டமிட்ட ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பேச்சு வந்திருக்கு. ஸோ இந்த துப்பாக்கி சூடு பரபரப்பு. துப்பாக்கி வந்து ஒருவேளை முன்னாடி வந்து இந்த ட்ரம்ப்பு இது அதிபராகிறதுக்கு முன்னாடி அவரு ஸ்பீச் கொடுக்க போயிருக்கும்போது காதை உரசிட்டு ஒரு துப்பாக்கி குண்டு போச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த டைம்ல வந்து தோல்ல பட்டுருச்சு, மூஞ்சில பட்டுருச்சு, உடம்புல பட்டுருச்சு, அல்ல டேபிள் மேல பட்டு எகிறி விழுந்துச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா, ரியலாவே ஒருத்தன் வந்து இவர் மேல வெறியில, இவர் மேல கோபத்துல வந்தான். அப்படி வர்றது கூட வாய்ப்பே இல்ல. உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு செக்யூரிட்டி பிரீச்செல்லாம் வந்து ஈஸி இல்ல. உலகத்தின் அவ்வளவு டாப்பா இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ ஆனா எல்லாம் திட்டமிட்டு நடந்த ஒரு நாடகம் இந்த துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 1. ஓகே. இப்போ ஈரான் சைட்ல இருந்து இந்த பக்கம் நம்ம இங்க ஈரான், அரபு நாடுகள், அப்புறம் அமெரிக்காவோட தளங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, ஈரான் வந்து டீட்டெயில் குடுத்துருக்காங்க. எப்படின்னா, 7 நாடுகள்ல 10 தளங்கள். ஓகே. ஏன்னா இப்ப சவுதி எடுத்தீங்கன்னா 2, 3 தளம் இருக்கா? 7 நாடுகள்ல 7 நாடுகள் என்னென்ன வரும் சொல்லலாம். குவைத்து, கத்தார், பஹ்ரைன், அ யுஏஇ, ஓமான், சவுதி அரேபியா, ஜோர்டான். இது 7 ஆச்சு. அப்புறம் இன்னொன்னு சொன்னா பக்கத்துல வந்து ஈராக் இருக்கு. 8வது நாடு. ஒருவேளை ஈராக்கு அல்லது ஜோர்டான் ஏதோ ஒண்ணு சம்திங் வச்சுக்கங்களேன். இதுல ஓமான விட்டுட்டு, ஏன்னா ஓமான்ல வந்து இந்த மாரி நிலைகள் எங்கேயும் அடிக்கல. அப்போ நமக்கு வந்து குவைத்து, கத்தார், பஹ்ரைன், யுஏஇ, சவுதி அரேபியா, ஜோர்டான் அண்டு ஈராக். ஓமான் வந்து இதுல கலந்துக்கறல. அப்போ இந்த 7 நாடுகள்ல இருக்கக்கூடிய 11 தளங்கள். அதுல பெரிய தளம் எதுன்னா, அல் உதேத் கத்தார் தளம். அது எல்லாத்தையும் 100 இடங்களுக்கு மேல அடிச்சிருக்காங்க. அதோட புகைப்படம் வந்து இப்போ ஒண்ணு போடலாம். அந்த டோம் மாரி இருக்கிற இடம், அங்க ஆஃபீஸு இதெல்லாம் வந்து சுக்கு நூறா போயிருக்கு. அடிச்சிருக்க அடி இருக்கு இல்லையா? அது வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் டாலர். இதுக்கப்புறம் அமெரிக்கா அவ்வளவு ஈஸியா மறுகட்டுமானம் செய்யவே முடியாது. அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான அடி அடிச்சிருக்கதா அவங்க வந்து டீட்டெயில் குடுத்துருக்காங்க. அது போக வந்து அ அ இந்த அ நிலைகள பூரா ரேடார்ல இருந்து, அவங்க ஆஃபீஸ்ல இருந்து, அவங்களுடைய அம்யூனிஷன் இருக்கு இல்லையா? ஆயுதங்கள்ல இருந்து எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பில்லியன் அண்ட் கிட்டத்தட்ட ட்ரில்லியன் பக்கம் லாஸு. அதுக்கப்புறம் அந்த மொத்த ரீஜன்லயும் வந்து மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நான் இத பத்தின விஷயங்கள் வந்து மழையை திருடிய அமெரிக்கா, ஈரானின் மழையை திருடிய அமெரிக்கா அப்படின்னு ஒரு இதுல என்னோட கசாலி டிகோட்ல பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ்ல பேசியிருக்கேன். ஜெம் டிவில பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆகாயம் தமிழ்ல வந்து டீட்டெயிலா பேசியிருக்கேன். அந்த 3லயும் வந்து மழையை எப்படி திருட முடியும்? இந்த ரேடார் வச்சு எப்படி அடிக்க முடியும்னு சொல்லி கம்ப்ளீட்டா டீட்டெயிலோட அந்த மேகங்களோட பேரு சிரஸ், ஸ்டேட்டஸ், நிம்பஸ், குமிலஸ் அப்படின்னு அந்த பேரோட டீட்டெயில் சேர்த்து எல்லாம் பேசுறது. அது பெரிய அளவுக்கு வரவேற்பு. நம்ம நேயர்கள் வந்து என்னன்னா, உண்மையிலேயே பெரிய அளவுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, எல்லாருக்கும் அறிவியல் பூர்வமா டீட்டெயில் கேட்கறதுல, அறி தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்ப பார்த்தா அங்க வந்து மழை பொழிவு ரொம்ப ரொம்ப அதிகம். சவுதி அரேபியால மழை பெய்யுது. யுஏஇல மேகங்கள் நல்லா இருக்கு. அ ஓமான்ல மழை பெய்யுது. ஈராக்ல வந்து 5 டிகிரி வெப்பநிலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த மொத்த ரீஜன்லயும் இத வந்து இத ரேடார்ல அடிச்ச உடனே மேகங்கள் கலையாம மழை நல்லா இருக்குன்றாங்க. அது போக பின்னூட்டமா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அ தமிழ்நாட்டிலயும் இந்த மாரி ரேடார் செட் பண்றாங்க. இல்ல இந்தியால ரேடார் செட் பண்றாங்க. இதுவும் ஏதாவது வந்து இது மழை இது மேகத்த கலைச்சு விடுறது இது மாரி எதுவும் பிரச்சனை இருக்குமோ? இப்போ அடிக்கக்கூடிய வெயில் வந்து எல்னினோ எஃபெக்ட்ன்னு சொல்றாங்க. எல்னினோ எஃபெக்ட்னா நீங்க வந்து ஜஸ்ட் தேடி பாருங்க. உங்களுக்கே தெரிஞ்சிரும். பசிபிக் பெருங்கடல்ல அது உருவாகக்கூடியது. உலகத்த வந்து அங்கங்க ஒரு மாரி படக்கூடிய எல்னினோ எஃபெக்ட். எல் நினோ அப்படிங்கிறது. ஸோ அத கேட்டு பாருங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டிலயும், உலகத்துல நமக்கு முக்கியமான இடங்கள்ல பூரா இந்த மாரி ரேடார் கருவிகள டோம் அப்படி ரொம்ப பெரிய டோம் அப்படின்னு வச்சு செட் பண்றாங்க. அது வந்து அ இ அ ராணுவ சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அது வந்து மனித குலத்துக்கு எதிரானது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அத பத்தினது தெரியாது. ஆனா அங்க நடந்தது ரேடார பூரா அடிச்சாங்க. எல்லா இடமும் மழை பெய்யுது. அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து அ இந்த அடிச்சதுனால 100 இடங்கள்ல அ 11 தளங்கள்ல 100 இடங்கள்ல அடிச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா,
மொத்த மிடில் ஈஸ்டும். ஓகே. அவங்க வந்து இஸ்ரேல் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் தங்களோட நம்பிக்கையை இழந்திருக்காங்க, டோட்டலா இழந்திருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வந்து சொந்தமா முடிவெடுத்து நம்ம சைனா கூட போகணுமா, ஈரான் கூட போகணுமா, ரஷ்யா கூட போகணுமா, இல்ல இந்தியாவை கூட்டு சேர்த்துக்கறணுமா, என்ன அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்கிறது இந்த 100 இடத்துல அடிச்சதுக்கான விளைவு என்ன அப்படின்னா, இது முக்கியமான ஒரு மாற்றம். அப்போ கரன்சி டாலருங்கிறதெல்லாம் மாறி வேற வேற வந்து சேரும். அமெரிக்காவோட கை வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சுங்கிறது முக்கியமான விஷயம். அந்த ஆட்டம் கன்றுச்சு அப்படிங்கிறனால தான் இப்போ வந்து அங்க வாஷிங்டன் டிசியில ஒயிட் ஹவுஸ்ல அங்க நடந்த அந்த விருந்துல துப்பாக்கி சூடு அப்படின்ற நடத்திய நாடகம். இதை நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இது அந்த கனெக்டிங் த டாட் போட்டு பாருங்க. ஒரு மாதிரி ஒரு நமக்கு இது கிடைக்கும். அது போக வந்து என்னன்னா, ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஆர்மிய பூரா நீங்க வந்து எல்லாம் கெட் ரெடி. இப்போ இன்னும் பிளாக்கேடு எப்படின்னா கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்கு இல்லையா, ஹர்மூஸை தாண்டி கல்ஃப் ஆஃப் ஒமான்ல இன்னும் பிளாக்கேடு வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கப்பல்களை அடிக்க போறோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான செய்தி இது. ஈரான் வந்து என்னைக்கு அமெரிக்காவோட வார்ஷிப்ஸ் கப்பல் வந்து ஒட்டு மொத்தமா துவம்சம் பண்ண போறாங்களோ அன்னைக்கு வார் வந்து பெருசா எஸ்கலேட் ஆகும். அப்புறம் ஈரான் மேல அடிப்பாங்க, ஈரான் பதில் அடிக்கும், என்ன நடக்க போகுது தெரியாது. ஆனா என்னன்னா ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள வந்து புகை மூட்டம் மூண்டுகிட்டே இருக்கு. எப்ப பெரிய தீயா வரும் அப்படின்னு நமக்கு தெரியல. மூண்டுகிட்டே இருக்கு. அது எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா வந்து அவ்வளவு ஈஸியா சரி ஓகே ஓகே நாங்க கிளம்பி போறோம் அப்படின்னு கிளம்பி போக மாட்டாங்க. அது வந்து ட்ரில்லியன் கிட்டத்தட்ட ட்ரில்லியன்ல வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து மிடில் ஈஸ்ட்ல அவங்களுக்கு தளங்கள் வந்து பெருசா கிடைக்காது. அந்த தளங்கள் வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணனாலும் அவ்வளவு ஈஸி இல்ல. பெரிய அளவுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டது எப்படின்னா, ஒரு 7ல இருந்து 7.5 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு 700,00,000 கோடி அங்க மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓவராலா. அதை வந்து அதுல வந்து நிறைய அழிவு வந்துருச்சு. திரும்ப வந்து 200, 300,00,000 கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்ககிட்ட காசும் வேணும். இப்போதைக்கு வெளியே வாங்க முடியாது. பாண்ட் எல்லாம் திரும்ப மக்கள் திரும்ப கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. அமெரிக்கா தள்ளாட்டத்தில் இருக்கு. அப்படிங்கிற இடத்துல திரும்ப அந்த இதெல்லாம் செட் பண்றதுக்கு தேவையா, செட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுடைய மொத்த நம்பிக்கையை இழந்து அடுத்த கட்டம் அமெரிக்காவுக்கு மோசமாகிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு மோசமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இஸ்ரேல் மோசமாயிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. அது போக வந்து ஈரானியரோட அபிஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவையும் சைனாவையும் கூப்பிட்டுருக்காங்க. எப்பா இனிமே வந்து நீங்க தலைமை வகிக்கணும். எதுக்கு? புதிய வேர்ல்டு ஆர்டருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கோம். அதாவது யூனிபோலார், பைபோலார், ட்ரைபோலார் அப்படின்னு வேர்ல்டு ஆர்டர் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி. அப்ப ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க 2 பேரும் வந்து தலைமை இடத்துக்கு வாங்க. நாங்க நிறைய வந்து உங்க பின்னாடி வர்றோம். புது வேர்ல்டு ஆர்டர். அப்ப இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அப்படி சொன்னா தானே அவங்களுக்கு ரைட் ஓகே நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஏற்கனவே பிரிக்ஸ் ஃபார்ம் பண்ணது வேற. அது வேர்ல்டு ஆர்டருக்கு முக்கியமான அடித்தளம். ஆனா இந்த வேர்ல்டு ஆர்டரை பண்றதுக்கு நீங்க 2 பேரும் வாங்கன்னு ஈரான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் யூஎஸ் வயலேஷன்ஸ் ஆஃப் குளோபல் லா, நீங்க வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சட்டத்தையும் அமெரிக்கா வந்து மீறிக்கிட்டே இருக்கு. அதனால புது வேர்ல்டு ஆர்டருக்கு நாங்க உங்களை இன்வைட் பண்றோம். நீங்க வாங்க. உங்களை சேர்ந்து நம்ம பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அப்படியே இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு வந்தோம்னா, இஸ்ரேல் வந்து பயங்கரமான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்குன்னா, நெத்தன்யாகு வந்து டவுன் டவுன் நெத்தன்யாகு பதவி விலகு. அப்புறம் 2023 அக்டோபர் 7ல நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு கடத்தல் அதுக்கு இப்போ இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன். நீங்க அரசு வைக்கிற இன்வெஸ்டிகேஷன் இல்ல. தனியார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதுக்கு யார் காரணம்? அதுக்கு ஹமாஸ் தான் காரணமா? அல்லது நெத்தன்யாகு காரணமா? அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய ட்விஸ்ட் பார்த்தீங்களா? நம்ம முன்னாடிலாம் சொல்லும்போது, எ ம பின்னூட்டத்துல வந்து சிலர் என்ன சொல்லுவாங்க, "ஏன் அங்க 7ஆம் தேதி அங்க துப்பாக்கி சூடு நடந்தது கரெக்ட்டா?" அப்படிம்பாங்க. நம்ம வந்து எந்த துப்பாக்கி சூடும் ஆதரிக்கல. ஆனா இப்ப துப்பாக்கி சூடு நடத்தினது யாரு? அப்படின்னு ஒரு தனியார் இன்வெஸ்டிகேஷன், இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் அங்க பண்ணணும்னு சொல்லி அந்த யூத மக்கள் கேட்கறாங்கன்னா, அவங்க மனசுலயும் சந்தேகம் வந்துருச்சு. இத்தனைக்கும் காரணம் நெத்தன்யாகு என்ற ஒருத்தரோட சுயநலத்துக்காக இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட வேலை பார்த்துட்டு நம்ம ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்துகிட்டு இருந்தோம். அதை பூரா கெடுத்து குட்டிச்சோறு ஆக்குனது இந்த நெத்தன்யாகு அப்படின்னு யூதர்களுக்கும் வந்து நல்லா புரிஞ்சிருச்சா? அதனால இந்த மாதிரி ஒரு புரொட்டஸ்ட் வந்து பெருசா நடந்துகிட்டு இருக்கு. அது அது போக வந்து ரொம்ப முக்கியமா இஸ்ரேல் அடுத்து என்ன செய்றாங்க? நெத்தன்யாகு சும்மா இருப்பாங்களா?
ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா வந்து சொன்னோம்ல. இப்போ முதல்ல வந்து என்ன, வெஸ்ட் பேங்க்ல இவங்கள பாலஸ்தீன ஆட்களை கடிச்சாங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு வந்து சண்டை போட்டு இந்த மாதிரி காசாவை நிறைய அழிச்சாங்க. அப்புறம் லெபனான் அடிச்சாங்க, இங்க வந்து ஹிஸ்புல்லா தாக்க போறோம்னு. அதுக்கப்புறம் ஹூத்திஸ் வந்து தாக்குறாங்கன்னு சொல்லி அங்க ஏமன்ல நிறைய கொண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஈரான் இவங்க சரியில்லை அப்படி ஈரான் மேல தாக்குதல் நடந்துச்சு. பதிலுக்கு ஈரான் அடிச்ச அடி வந்து பயங்கரமா இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்டு வந்து கூப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஓகே, இஸ்ரேல் கால்ஸ் ஆன் வேர்ல்டு டு இம்போஸ் காம்ப்ரிஹென்சிவ், மொத்தமா கூட்டா என்ன பண்ணணும், பொலிட்டிக்கல், பிசினஸஸ், ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் பாய்காட் அகெயின்ஸ்ட் சைனா. வந்துச்சா? அதாவது குடிமை வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சா? தொட்டு 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 ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு கடைசியில் சைனாவை மேலே இம்போஸ் பண்ணணும், சைனாவோட பாய்கட் பண்ணணும், சைனாவோட பொருட்கள் எல்லாத்தையும் பாய்கட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்களா? இதைத்தான் முதல்ல இருந்து சொல்லிட்டே இருக்கோம். நீங்க வெனிசுலாவை பிடிச்சதா இருக்கட்டும், ஈரான் மேல இவ்வளவு பிரச்சனை கொண்டு வரதா இருக்கட்டும், சைனாவை அமுக்கணும் அப்படின்னு. இப்போ சைனா பொருட்களை பாய்கட் பண்ணுங்க, சைனா வந்து ஃபைனான்சியலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி எல்லாத்தையும் இங்க தள்ளி வைங்க அப்படின்னு உலகத்தை பூரா கூப்பிடுறாங்க. யாரு? ஒன்னா நம்பர் கேடுகட்ட இஸ்ரேல். அவங்க சொல்ல வந்து எல்லாரும் வந்து மதிச்சு உடனே வந்துருவாங்களா? தெரியல. ஆனா உலகத்துல அங்க முக்கியமான இடங்கள்ல பேங்கிங் செக்டார் இது எல்லாத்துலயும் யூதர்கள் இருக்காங்களா? அவங்கள வந்து எல்லாத்தையும் 4 சாத்தி சாத்தி விரட்டி விட்டு, மத்தவங்க அவங்கவங்க நாடு அந்தந்த நாட்டுக்காரங்க கைப்பற்றி டிரான்சாக்ஷன் பண்ணால் ஒழிய, இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப சைனாவ வந்து உருண்டை இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த கட்டம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. சரி. இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து தமிழ்நாட்டுல இப்போ நம்ம இருக்கிற ஒரு ஒரு பின்னூட்டமா ஒரு சின்ன செய்தியோட முடிச்சிருவோம். எப்படின்னா, இங்க டிஎஃபிசி, தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில். அதுல வந்து நான் ஒரு தயாரிப்பாளரா நான் ஒரு மெம்பர் அங்க. அங்க இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டம், வள்ளுவர் கோட்டம் இருக்குல்ல, அதுல ஐயன் வள்ளுவர் கூடம் அப்படின்னு அதுல நடந்துச்சு. எ இப்போ போன வருஷம் அந்த இது நல்ல புதுசா ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்களா, உண்மையிலே உள்ள போனா அந்த ஹால் இருக்கு இல்லையா? அரங்கம் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு அதிமுக பண்றாங்க, திமுக அந்த கட்சியெல்லாம் மீறி அருமையான ஒரு அரங்கம். சரி. அதே நேரத்துல தயாரிப்பாளர் சங்கத்தோட பொதுக்குழு கூட்டம் எப்ப நடந்தாலும் ஆரம்பிக்கும். அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து சொல்லி லேசா ஆரம்பிப்பாங்க. உடனே சத்தம் வரும். மாறி மாறி சண்டை வரும். உடனே அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல 1/4 மணி நேரத்துல வந்து பிரச்சனையோட முடிஞ்சிரும். ஆனா முதல் முறையா ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரோட உரை அதுல வந்து என்ன, எஸ் ஏ சந்திரசேகர் வந்திருந்தாரு, தானு வந்திருந்தாரு, அப்புறம் ஏஎஸ் பிரகாசம் பழைய ஆட்கள் வந்திருந்தாங்க. அது இல்லாம எம்ஏ எம்ஏ காஜா காஜா மைதீன் அவரு வந்திருந்தார் பழைய ஆட்களோட சேர்த்து. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற புதிய நிர்வாகிகள், அப்புறம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து டி சிவா முதற்கொண்டு இன்னும் வந்திருந்தாங்க. அப்படிங்கும்போது இது எல்லாமே ஒற்றுமையா சேர்ந்து தயாரிப்பாளர்களுக்கு என்னென்ன உண்டோ அப்படின்னு சொல்லி நல்லது நடக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒற்றுமையா இறங்குனாங்க. அந்த விதத்துல உண்மையிலேயே பாராட்டுதலுக்கு உரிய ஒரு ஏஜிஎம் நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா பொதுக்குழு கூட்டம். ஓகே. இந்த பொதுக்குழுல தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. நீங்க வந்து நேரம் கிடைச்சா தீர்மானங்களை படிச்சு பாருங்க. உண்மையிலேயே பிரமாதமான தீர்மானங்கள். எதிர்காலம் வந்து தமிழ் சினிமா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. ஒரு சலசலப்பு இல்ல, ஒரு எதிர்ப்பு குரல் இல்ல. அப்படி பார்த்தா இந்த நிர்வாகிகள் இப்பதான் ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு முன்னாடி போன மாசம் வந்து பதவி ஏத்தாங்கன்னா, இந்த மாசம் வந்து பொதுக்குழு நடத்துறாங்க. ஒரு சலசலப்பு இல்லாம அவ்வளோ அருமையா நடந்துச்சு. உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உண்மையிலே இந்த அ பொதுக்குழுவ, இந்த டீம வந்து எல்லாரையும் அரவணைச்சு போறாங்க இல்லையா? அத வந்து நம்ம பாராட்டலாம். தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அந்த சினிமால நம்மளுடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறத, ஏன்னா நான் வந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறது அப்படியே வந்து இப்ப இந்த எலக்ஷனுக்காக வந்து ஹோல்டு பண்ணி வச்சோம். அந்த நமக்கு வந்து யூடியூப்லயும் பேசுவோம். அதே நேரத்துல படமும் டைரக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுனால, இந்த செய்தி வந்து நம்ம மக்களுக்கு அப்படி ஏத்தி வச்சுக்குருவோம். நம்ம மக்களுக்கு கன்வே பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே. வேற இன்னொன்னு சுகர் டாடி, சுகர் பேபின்னு இதெல்லாம் இருக்கு. அது வந்து படிக்கும்போது ரொம்ப நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி போய்க்கிட்டு இருக்குன்னு. அது நம்ம மீடியால நம்மளுடைய இதுல பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். எனிவே நமக்கு அமெரிக்கால நடந்தது, ஈரான் வந்து தயாராகிறது, இஸ்ரேல் வந்து அடுத்த கட்டம் கிளம்புறது, நமக்கு தயாரிப்பாளர் சங்கம் அதோட பொதுக்குழு கூட்டம். ஸோ இந்த செய்திகளோடு இன்னைக்கு நிறைவு செய்வோம். அடுத்த செய்தியை சந்திப்போம். நன்றி.